அண்மை செய்தி. தெற்கு ரயில்வேயில் உதவி லோகோ பைலட் பணியிடங்களுக்கான தேர்வை 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று தேர்வு எழுதுவது தேர்வர்களுக்கு மிகுந்த சிரமத்தை அளிக்கும் என்பதால் தமிழ்நாட்டு தேர்வர்களுக்கான மையங்களை தமிழ்நாட்டிலேயே ஒதுக்கீடு செய்யுமாறு மத்திய அரசையும் தெற்கு ரயில்வே நிர்வாகத்தையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தெற்கு ரயில்வேயில் உதவி லோகோ பைலட் பணியிடங்களுக்கான 2ஆம் கட்ட தேர்வு மார்ச் 19 அன்று நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 90% தேர்வர்களுக்கு தெலுங்கானா மாநிலத்தில் மையம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று தேர்வு எழுதுவது தேர்வர்களுக்கு மிகுந்த சிரமத்தை அளிக்கும். எனவே இது போன்ற குளறுபடிகள் ரயில்வே உள்ளிட்ட மத்திய அரசு பணிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிக அளவில் சேர வேண்டும் என்ற உந்துதலை குறைத்துவிடும் என்பதையும் மத்திய அரசு உணர வேண்டும். எனவே தேர்வர்களின் கோரிக்கையினை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டு தேர்வர்களுக்கான மையங்களை தமிழ்நாட்டிலேயே ஒதுக்கீடு செய்யுமாறு மத்திய அரசையும் தெற்கு ரயில்வே நிர்வாகத்தையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தெற்கு ரயில்வேயில் உதவி லோகோ பைலட் பணியிடங்களுக்கான தேர்வை 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று தேர்வு எழுதுவது தேர்வர்களுக்கு மிகுந்த சிரமத்தை அளிக்கும் என்பதால் தமிழ்நாட்டு தேர்வர்களுக்கான மையங்களை தமிழ்நாட்டிலேயே ஒதுக்கீடு செய்யுமாறு மத்திய அரசையும் தெற்கு ரயில்வே நிர்வாகத்தையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.